அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் ராமச்சந்திரம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி விவசாயம் வச்சிருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது 9 HP மிஷின்ல எல்லாம் இது ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளேடு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஓடும். மற்றபடி பாத்தீங்கன்னா முக்கால் பிளேடோ இல்ல அரை பிளேடோ இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ரொம்ப கையெல்லாம் வலிக்கும். முக்கியமா இந்த ஜவ்வெல்லாம் தேஞ்சு போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்றேன், அது பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி இல்லை நான் முதல்ல ஒரு வாட்டி டெமோ வந்து பார்க்குறேன் அப்படின்னா கூட நான் லொக்கேஷன் தரேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதை பார்த்துட்டு வந்து முதல்ல டெமோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ பாருங்க அண்ணா வந்து புதுசாக வாங்கி கொடுத்துருக்க அண்ணாவுக்கு அதாவது பிளேடுக்கும் இப்போ போட்டுக்கிற ஸ்பைரல் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வந்து பட்டுப்பூச்சி விவசாயம் பண்றோம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, மாங்காய் தோட்டம் தேங்காய் தோட்டம் எல்லாருக்குமே பயன்படும். என்ன காரணம் அப்படின்னா பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வைப்ரேஷன் ஆகும். இந்த ஸ்பைரல் வீல் பாத்தீங்கன்னா ஒரே சரியா போகும். முக்கியமா வந்து மாட்டிக்காது, உள்ள போய் மாட்டிக்காது, நம்ம தூக்கி விடுற மாதிரி இருக்காது. அதுதான் அதுக்கும் வித்தியாசம். இப்ப பாருங்க அண்ணா வந்து இப்ப டெமோ காட்டியிருக்க அண்ணாவுக்கு இப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேக்குறேன் பாருங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேரு? திருமுருகன். சரிங்கண்ணா. இப்ப வந்து இத்தனை நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 9 HP மிஷின் வந்து இந்த பட்டுப்பூச்சி தோட்டத்துல வந்து ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கை வலிக்குது, அது இல்லாம பிளேட் வந்து டக்குன்னு தேஞ்சு போகுது அப்படின்னு சொல்றீங்க. தேஞ்சு போறதை விட கை வலிக்குது, அது உள்ள மாட்டிக்குது. சரிண்ணா. இப்போ வந்து இந்த வந்து ஸ்பைரல் வீல் வாங்கி இப்போ நம்ம டெமோ காட்டியிருக்கேன். இப்போ இது எப்படிங்கண்ணா இருக்கு? இது நல்லா சுவசல இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை, எல்லாம் போய் நிற்குது. சரிங்கண்ணா. எந்த பிரச்சனை கஷ்டம் இல்லை. புளிஜா எப்படிங்க? நல்லா சூப்பரா இருக்குது. சரிங்கண்ணா. மொத்தமா பாத்தீங்கன்னா இது வந்து பிளேடு வந்து முக்கால் பிளேடு தேய்மானச்சுன்னா ஓட்டவே முடியாது இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்போ இது புளிஜெல்லாம் எப்படி? புளிஜி அருமையா இருக்கு. சரிங்கண்ணா. பில்லெல்லாம் வெட்டுது, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. மொத்தமா எத்தனை ஏக்கரா வச்சிருக்கீங்க? மொத்தம் 3 ஏக்கரா இருக்குது. மொத்தமா 3 ஏக்கரா வச்சிருக்கீங்க. இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி பிளேட்ல தான் வச்சு உள்ள குத்திக்குது, கையால ஒரு கையில் ஒரு தோனி ஓடுறதுக்குள்ள ஆகுறதில்ல. ஒரு முறை ஒரு தோனிக்கு ஒரு 3 தோனிக்குள்ள 5 முறை 6 முறை ஆஃப் பண்ணோம். வண்டி இழுக்கிறதுல வண்டி உள்ள மாட்டிக்குது. இது சலன் போயினே இருக்குது, கஷ்டம் தெரியல. வந்து ஈரம் போய் உள்ளே ஆமா, ஈரம் சுத்தமா ஓட்ட முடியாது. இது வெட்டின போது சூப்பரா இருக்கு. இன்னொன்னு வந்து ஈரம் இல்ல ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னா கூட சலன் இழுத்து போயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் வீல் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட ஓரளவுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரோல்ல வச்சு கரெக்டா வந்து ஓட்டிக்கலாம். ரெண்டாவது ஈரமே இல்ல அப்படின்னா கூட வெட்டும் கரெக்டா வந்து மேலோட்டம் அப்படி வெட்டிட்டு போயிடும். முக்கியமா வந்து இந்த பிளேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3 அடிக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து பில்லு இருந்தா ஓட்ட முடியாது, எல்லாம் அப்படியே வந்து சுத்திக்கும். அது என்ன வெட்டிட்டு தான் ஓட்டணும். இந்த பிரஷ் கட்டர் வச்சு பயன்படுத்தி தான் ஓட்டணும் இந்த பிளேட் எல்லாம். அதே பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து நீங்க எதுவுமே வந்து வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. 3 அடிக்கு மேல 4 அடி இருந்தா கூட அப்படியே வந்து தூள் பண்ணிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் சால் வந்து கொஞ்சம் வேல்க்கும், ரெண்டாவது சால் பூரா வெட்டிடும். ரெண்டாவது சால் மேல அடியோட வேரோட போயிடும். சரி, இது வந்து இந்த பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி விவசாயம் பண்றவங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி யாராச்சும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா லொகேஷன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி. இங்க வாங்க, நம்ம நேரடியாக நம்ம தோட்டத்திலேயே வந்து டெமோ காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.